சட்ட வடிவிலான போராட்டத்தையும் பொதுவாக நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுடைய ஒப்புதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு பிறகு இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு உட்பட மாநிலங்கள் நீட் தேர்வு என்பது அறவே கூடாது என்பதுதான் தமிழகத்துடைய முக்கியமாக கோரிக்கையா இருக்கிறது. ஆனால் தற்போது மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது நடந்து முடிந்த நீட் தேர்வில் தேர்வு அதாவது வினாத்தாள் கசிவு ஏற்படுவதன் காரணமாக மத்திய அமைச்சர் இருக்கிறார். எனவே அவருடைய துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைச்சரும் பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் இந்த அதாவது நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் முழு பொறுப்பையும் மத்திய அமைச்சர் ஏற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாணவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் கடந்த 26 நாட்களாக தங்களுடைய போராட்டத்தை பல வடிவங்களில் வெயில் மழை என்று பொருட்படுத்தாமல் சாலையில் அமர்ந்தபடி தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை இந்திய வரலாற்றிலே யாரும் பார்க்காத ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பு மாணவர்களும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். டெல்லி இதுவரை எத்தனையோ போராட்டத்தை இதே சந்திரமதியில் சந்தித்திருக்கிறது. ஆனால் மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பல வடிவங்களில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு காவல்துறையினுடைய துணையோடு இந்த போராட்டத்தை ஒடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் நடந்தது. அது மட்டுமல்ல, மாணவர்களை களையவும் காவல்துறையினர்களும் மாணவர்களுக்கு உண்மையான இந்த தொடர்ச்சியான மோதல் போக்கும் அதே போல பல மாணவர்கள் காயமுற்று இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டோம்.